எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் PS25 அப்படின்ற சாஃப்ட்வேரை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் வந்து யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் தென் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு PS25 எதுக்காக இந்த நேம் வச்சோம்? நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் கிட்ட நாங்கள் போய் அப்ரோச் பண்ணோம். ஸோ அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ், அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ், தென் அவங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது, இது எல்லாமே நம்ம ஒன்றா கேதர் பண்ணிட்டு, அண்ட் தென் சில கேண்டிடேட்ஸ் அவங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணாங்க. சில கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி ஃபீச்சர் இருந்தால் இது ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே கேதர் பண்ணிவிட்டு ஒரு கேண்டிடேட் வந்து லீடராக ஆகிறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது, அதை அவங்க சிலதை ஃபாலோ பண்ணால் இதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ண முடியுன்றதெல்லாம் நம்ம லிஸ்ட்டு போட்டு ஸோ இதில் மட்டும் நம்ம ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபைனலைஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸோட கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 25. ஸோ அதனால தான் நாங்கள் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் 25 அப்படின்ற நேமை ஷார்ட் ஆக்கிட்டு PS25 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ PS25க்கான மீனிங் என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ நம்ம ஒரு லீடராக நம்ம வின் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன தான் கிரவுண்ட் ஒர்க்கு, ஃபீல்டு ஒர்க்கு, அதை தாண்டி நம்ம நலத்திட்டங்கள் நிறைய செஞ்சாலும் அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜின்றதை பிளான் பண்ணால் தான் அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதை கரெக்டாக அச்சீவ் பண்ணால் தான் நம்மளால் வின் பண்ண முடியும். ஸோ ஒரு லீடராக வின் பண்ணுறதுக்கு ஃபீல்டு ஒர்க்கை தாண்டி ஸ்ட்ராட்டஜிஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால தான் நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் லிஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான சில டிஜிட்டல் ஃபீச்சர்ஸை வந்து நம்ம சாஃப்ட்வேரில் நம்ம ஆட் பண்ணிட்டு வரோம். இது வந்துட்டு இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தானா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம இப்போ இன்றைக்கி வந்து நம்ம இந்த சாஃப்ட்வேரை வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம். லான்ச் பண்ணும்போது நம்ம ஆட் பண்ண ஃபீச்சர்ஸ் தான் இது. இதை நம்ம ப்ராடக்டாக ரன் பண்ணும்போது ஒரு மாதமும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களோட போர்ட்டலில் அப்டேட்டடாக ஆகிடும்.